இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. விஹாயின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஸோ இப்போ நம்ம பேச போறது ஆவணி மாதம் பத்தி. ஆவணி அப்படின்னாலே ஆன்மீகமும் மாற்றங்களும் நிறைந்த மாதமா கருதப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கையில ஆவணி மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். சொல்லுங்க சார், ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல நிகழவிருக்கு? பொதுவாக ரிஷபராசியினுடைய ஒரு எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யோசிப்பாங்க என்னென்னா, எல்லா பலன்களையும் சூப்பர்னு சொல்கிறாங்க, சூப்பர் இருக்குமா இருக்காதா? தெளிவாக சொல்லிட்டு நான் கொஞ்சம் தெளிவாயிடுவேன். ஏன்னா 10 வருஷமாக பாடுபட்டுருக்கேன். சில பேருக்கு ஒவ்வொருத்தருடைய இதுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலி சம்மந்தமான பிரச்சனை, பாண்டிங்கில் ப்ராப்ளம். நான் என்ன அன்பு கொடுக்கல, என்ன பாசம் கொடுக்கல, அவ்வளோ அன்பாக இருக்கேன், அவ்வளோ பாசமாக இருக்கேன், ஏன் எனக்கு அந்த திருப்பியும் அது கிடைக்கிறது மட்டும் எனக்கு என் லைஃப்பில் இப்படி தான் இருக்குமா அப்படிலாம் கவலைப்பட்டு இருப்பாங்க. அப்போது ஏதோ ஒரு விதமான தாக்கம், ஏதோ ஒரு விதமான கவலைகள், புரியாத ஒரு விஷயம், இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்கும். பட் வேணால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஒரு விதமான மனக்குழப்பங்களாக அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் ரிஷபராசி கண்டிப்பாக அனுபவிச்சுன்னு இருப்பாங்க. இப்போது இந்த மாதம் எனக்கு அப்படி இருக்குது சார் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த மாதம் தெளிவாக சொல்லப்போனால் இவங்களுக்கு பண வரவுகளுக்கு உண்டான மாதமாக வச்சுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, சேமிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதற்குண்டான மாதம் 2வது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றது. எனக்கு இடமே நிர்ணயம் இல்லை சார், நான் ஊராக சுற்றின்னு இருக்கேன், எனக்கு வேலையும் நிர்ணயம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நிரந்தரம்னு எது சார், அந்த நிரந்தரம்னு ஒன்று கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குது. நான் ஊரில் இருப்பேனா சென்னையில் இருப்பேனா, சென்னையில் வேலை கிடைக்குமா பெங்களூரில் வேலை கிடைக்குமா, பெங்களூரில் இருந்துட்டு இருக்கேன் ஒரு பிஜி எடுத்துகிட்டு இருக்கேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன் ஒரு பிஜியில் இருந்துட்டு இருக்கேன், நான் பெங்களூரில் இருக்கேன். இப்படி ஏதாவது ஒரு ஊரில் வீடு நிரந்தரம் இல்லாதவங்களுக்கு அந்த வீடு அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு மனதில் ஒரு திருப்தி இருக்கும். இந்த மாதம் கடந்து ஆவணி மாதம் முடியறதுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். இந்த அழுகையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிடுவாங்க. 2வது, கொஞ்சம் இத்தனை நாள் மற்றவங்கன்றத விட இந்த மாதம் பார்த்திங்கன்னா எனக்குன்னு வாழணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். ஆட போங்கப்பா நீங்களே இப்போ அப்படி தட்டி விட்டுட்டு போகிறதுக்குண்டான தைரியம் அவங்களுக்கு இப்போதைக்கு வரும். ரிஷபராசிக்கு அதுதான் ஒரு பாராட்டக்கூடிய ரிஷபராசிக்கு இந்த மாதம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சேமிப்பு பற்றி சொன்னீங்கல்ல சார், சேமிப்புனா நம்ம எதில் சேமிக்கலாம் சார்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நிறைய விதமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு சில இது லக்கில் போயிடுது, சில இது ஓடாமல் போயிடுது. இதில் பண்ணலாம் இவங்களுக்கு 4 விதத்தில் வருதுமா. 1 பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது, ஜாதக பேட்டர்ன். இப்போ நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் அது சொல்லாமல் இல்லை, ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் இருக்குது. நான் நிறைய ஜாதகத்தில் கவனித்து பார்த்தேன், ரீசர்ச் பண்ணேன். இந்த ஜாதகத்துக்கு குரு நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்பவுமே தங்கத்தில் தான் சேமிக்கிறாங்க. அவங்களுக்கு தங்கம் தான் பிடிக்குது. நான் சொல்கிறது, அவங்க பேரே தங்கம்னு வச்சுக்கலாம். ஏன்னா தங்கமாக தான் அவங்க மனசு. பாண்ட்லேயும் தங்கம் வாங்கிக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சேமித்து கடைசியில் போய் தங்கம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அடுத்தது சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், இவங்க அதிகபட்சம் பணமாக சேமித்து வைக்கிறாங்க, வெள்ளி சேமித்து வைக்கிறாங்க. காஸ்ட்லியான பொருட்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா டிவி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், பயங்கரமாக செலவு, இன்டீரியருக்கு செலவு பண்ணுறது, வீடு கட்டுறதுக்கு செலவு பண்ணுறது, இதெல்லாம். செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், அவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் சார் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு எங்கேயாவது ஒரு சென்ட் கிடைக்குமா? ஸ்கொயர் ஃபீட் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே எங்கே கிடைக்கும்? இப்படி கேட்குறவங்க இருக்காங்க. சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, சார் சேர்த்து ஏற்கனவே கொரோனாலாம் நம்ம என்னத்தை சேர்த்து வச்சு என்ன ஆகுது, செலவு பண்ணு, ஜாலியாக இருக்கணும், போகலாம், எங்கே போகலாம், பேங்காக் போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாம், இப்படி ரவுண்ட் அடிக்கிறதுல அவங்க ஒரு தெளிவாக இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா இருக்கிறவங்க, இவங்க ஃபுல்லாக தன் கூட இருக்கிற பெரிய ஆட்களுடைய கவனம் தான். நான் தலைவருக்கு அது பண்ணோம், இது பண்ணோம், ஸ்டேஜ் நான் தான் போட்டேன் தெரியுமா, இன்றைக்கி 400 பேருக்கு அன்னதானம் போட்டேன், இன்றைக்கி 800 பேருக்கு இது பண்ணு அது பண்ணு, இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளாக சேமிக்கக்கூடாது, யாராவது கொடுத்தா அதை வாங்கி சேமிச்சுக்கணும் அப்படின்னு கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. கரெக்டாக அவங்க பேசி அந்த காரியத்தை கரெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குமா,
இப்போ சனி பகவான் இருக்கார், ராகு இருக்குது, கேது இருக்குது, இப்படி ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய பேட்டர்ன் வித்தியாசமாக மாறுது. அது மாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சேமிக்கக்கூடிய தன்மை உண்டு. அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுப்பெறுதோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய பேட்டர்ன் வந்து ஒர்க் பண்ணுது. அவங்க அதில் வந்து முதலீடு பண்ணால் இந்த மாதம் ஜெயிச்சிருவாங்க. நீங்கள் எதில் மதிப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு மதிப்பு தன் சேர்த்து வச்சுருக்கிறதுல இருக்குது. இப்போ இடையில பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு இதில் சொல்லியிருப்பார், பணம் தேவையான பணம் ரொம்ப அவசியங்கிறாரு. அது எல்லாம் நான் இல்லைலாம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் அதை கற்றுக்கிட்டது தான் நான் ஜாஸ்தி. பணம் வேணும், பணம் இருந்தால் தான் மதிப்பு, பணம் வேணும்னு அது உண்மை. அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சேமிக்கிறதுக்கு ரொம்ப உகந்த டைம். ரிஷபராசினியர்கள் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா என்னவா இருக்கும்? கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த மாதத்தில் தொழிலில் யாரையாவது சேர்க்கிறது, ஒரு தொழிலில் யாரையாவது சேர்த்துக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4 பேர்த்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்கள டக்குன்னு பேசிடுறது கவனமாக இருக்கணும். இப்போ 4 பேர்த்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்கள அதட்டி பேசுகிறது, இல்லை அப்பாவை தப்பாக அம்மாவை கோவப்பட்டு பேசுகிறது, அந்த இடத்துல பெருமை கிடையாது. அந்த இடத்துல என்னென்னா தன்னுடைய சொந்தத்தை தானே திட்டிக்கிற ஒரு இது, அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யதார்த்தமாக பேசுவாங்க, அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் ஜாஸ்தியாக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதத்தில் நிறைய சிறப்பு திருநாட்களும் வந்துட்டுருக்கு. விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், ஆவணி ஆவட்டமாக இருக்கட்டும், வரலட்சுமி நோம்பாக இருக்கட்டும். சொல்லுங்கள் சார், இந்த மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போகுது? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும்? அதான் பார்த்துட்ருக்கேன். ஆவணி மாதத்தில் என்னென்ன டேட்டெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்து பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது ஆவணி 18, தமிழ் மாதத்தில் ஆவணி 18 வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வந்து வருது. ஆவணி 28 திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி 6ஆம் தேதி வளர்பிற சுப முகூர்த்தம், அதாவது ஆகஸ்ட் 23. அது ஆகஸ்ட் 27 ஆவணி 10 வியாழக்கிழமை, அன்றைக்கும் சுப முகூர்த்தம். ஆவணி 27 செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஆவணி 31 செப்டம்பர் 17 வியாழக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஸோ வளர்பிறையில் முகூர்த்தம் இவ்வளோ இருந்துட்டுருக்கு. அமாவாசை 25 ஆவணி 25 வெள்ளிக்கிழமை வருது. பௌர்ணமி 11 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை இருக்குது. கிருத்திகை வந்து ஆவணி 17 வியாழக்கிழமை. சஷ்டி வந்து 1 ஆவணி 1 செவ்வாய், 16 புதன், 31 வியாழக்கிழமை. சங்கடஹர சதுர்த்தி 14 ஆவணி 14 திங்கக்கிழமை வருது. ஏகாதசி பார்த்திங்கன்னா ஆவணி 6 ஞாயிற்றுக்கிழமையும் 21 திங்கக்கிழமையும் இருந்துட்டுருக்கு. பிரதோஷம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி, 22 செவ்வாய்க்கிழமையும் இருந்துட்டுருக்கு. மாத சிவராத்திரி 23 புதன்கிழமை ஆவணி. சதுர்த்தி அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன விநாயகர் சதுர்த்தி வந்துடுது. இத்தனை நல்ல நாட்கள் வந்து இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குது. இந்துக்கள் பண்டிகை பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வருது. இது ஆவணி 4 வந்து வரலட்சுமி விரதம். ஆவணி 21 பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். ஆவணி 9, 26 ஓணம் பண்டிகை. அதே மாதிரி ஆவணி 10 வந்து ஆவணி ஆவட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி 10 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் வந்திருக்கு. ஆவணி 11 காயத்ரி ஜபம், அடுத்த நாள் காயத்ரி ஜபம். இப்படி ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் ஒரு கார்டு போட்டிங்கன்னா கேலண்டர் மாதிரி போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். சரி, ஆவணி மாதத்தில் இவ்வளோ விசேஷங்கள் வந்திருக்குமா?